திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே உங்களோடு இந்த நாளிலே இருக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்த தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நாட்களை சென்னை பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக வரவும், அந்த ஊழியத்தை கடந்த நாட்கள் நிறைவேற்றுவதும், தேவனுடைய சித்தத்தின்படி அந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்று உங்களோடு கர்த்தரை ஆராதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு சபையிலே கர்த்தரை நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிப்பதிலே கூடி வருகிற காலங்கள் நாட்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. எப்பொழுதுமே நம்ம எங்களுக்கு ஃபோன் பண்ணால் தாராளம் எப்பவும் வரலாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல ஒரு வரவேற்பு உங்களுடைய சபைகளில் இருக்கிறது. அது எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு குடும்ப உறவாக உங்களோடு சபையோடு இருப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவங்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. நம்ம வருடம் பயன்படுத்துகிற VBS புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறோம். அதற்குன்னு அந்த டைப்பிங் ஒர்க்கு எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதனுடைய இந்த ஆண்டு நாம் கடந்த ஆண்டை போல அல்லது அதுக்கு முந்தைய ஆண்டை போல நாம் 3 வகுப்பு பாடத்திட்டமாக நம்ம போட்டுட்டு இருந்தோம். இந்த ஆண்டு நம்ம 5 வகுப்பு பாடத்திட்டங்களாக நம்ம செய்கிறோம். அதே போல் டைரக்டர்ஸ் தனியாக புத்தகம், லீடர்ஸ் புத்தகமும் தனியாக நம்ம தயார் செய்கிறோம். அதில் லீடர்ஸ் புத்தகம் முடிந்து விட்டது. பிகினர், பிரைமரி இந்த 2 புத்தகங்களும் முடிந்து விட்டது. ஜூனியருக்கான புத்தக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜூனியர் அடுத்தது இன்டர்மீடியட், சீனியர் 3 வகுப்புக்கான புத்தக வேலைகள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்கான கிருபையும் பலனையும் கிட்ஸ் வேர்ல்டு ஊழியங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ஓகே, நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். பொதுவாக நான் ஆண்டுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது கேள்விகள் கேட்பது வழக்கம் இல்லையா? உங்களோடு கூட அப்படிப்பட்ட கேள்வியோடு நான் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்வி கேட்பதுனால அங்கே கீழே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு எதுவும் தெரியாதது அப்படின்லாம் கிடையாது, சரிங்களா? கேள்வி கேட்கறதுனால எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிற காரியமும் எனக்கு இல்லை. நான் தேவனுடைய என்னை ரட்சித்த அதே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த பயபக்தி எனக்கு உண்டு. அதனாலே தேவ ஞானம் நம்ம எல்லாரையும் நிரப்புவதாக. கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சக்சஸ் எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சக்சஸ்? இப்படி நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம், வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிலாம் இல்லையா? ஓகேங்களா? அதாவது வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எதின் அடிப்படையில் அமைந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க தெரிஞ்ச ஆன்சர் சொல்லலாம். நான் எப்போதுமே எந்த ஆன்சரும் ராங்குன்னு சொல்லவே மாட்டேன் நான். வெரி குட், விசுவாசம். அப்புறம் தேவனோடு இருக்கிற உறவு. விசுவாசம், தேவனோடு கூட இருக்கிற உறவு. வேற அன்பு, மன்னிப்பு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஜெபம். நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்கிற செய்தியினுடைய தலைப்பின் அடிப்படையில் நம்ம ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. நல்லது. நம்ம கற்றுக்கொண்டது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதை நம்ம செய்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. நம்முடைய வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் அல்லது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஆனால் நம்ம அடிக்கடி சிந்திக்கிற ஒரு காரியம்தான். பைபிளில் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வாசிக்கலாம். நன்றி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் ஓகே, நன்றி பிரதர், தேங்க்யூ. இங்க வாசிக்கிறோம்,
முதல்ல இருக்கிற 3 வசனங்கள் நமக்கு நிறைய அடிப்படையான விஷயங்கள் சொல்லுது. வேத வசனம் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம படிப்பதனாலும் தியானிப்பதினாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஆனால் அந்த 4ஆம் வசனத்தினுடைய இறுதி வாக்கியம் எப்படி சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் அவன் என்னென்ன பிளஸிங் அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இறுதியா சொல்லியிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சக்சஸ்ஃபுல் லைஃப். இந்த பாஸ்ட் லைஃப்ல அல்லது விசுவாச வாழ்க்கையில நீங்க அடியெடுத்து வைக்கப்பட்ட நாள்ல இருந்து அல்லது ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பிரசன்ட் இப்போ வரைக்கும் உங்களுடைய பழைய பேக்ரவுண்டை கொஞ்சம் திரும்பி பார்த்து இந்த 2025 ஆண்டினுடைய டிசம்பர்ல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, என் லைஃப்ல நான் செய்த சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் என்ன, அல்லது தேவன் என்னை இந்தந்த விஷயங்களை செய்து சக்சஸ்ஃபுல்லா எனக்கு மாத்தினாரு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பட்டியலிட்டு பார்க்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு சக்சஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஈசாக்கு என்ன செய்தாங்க? விதை விதைத்தான், ஆசீர்வதித்தார். துறவை வெட்டினான், ஊற்றுகளை புறப்பட செய்தார். பைபிள்ல தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள் கடந்து வந்த பாதைகளை கர்த்தரை டிபெண்ட் பண்ணி, கர்த்தரை சார்ந்து அவர்கள் வாழ்ந்த போது அவங்க லைஃப்ல எது சக்சஸா இருந்தது? சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம், அதெல்லாம் இப்ப வேண்டாங்க. நம்ம சிந்திக்க வேண்டியது எதெல்லாம் சக்சஸா இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். கடந்த வாழ்க்கையில, கடந்து போன நாட்கள்ல நான் திரும்பி பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில அவர் எனக்கு செய்ததுனால, அதாவது அவர்னா நான் இப்ப யாரை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க, என் கூட பிறந்தவங்க, என் சர்ச்சில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் சக்சஸா செய்து கொடுத்தாங்கன்னு இல்லை. நான் செய்த விஷயங்கள் எவைகளெல்லாம் சக்சஸா முடிஞ்சது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த பிளஸிங், இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அனுபவித்திருக்கிறோமா? ஒரு கேள்வி. அப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கீப் இட் அப். தொடர்ந்து அதை கடைபிடிங்க, ரொம்ப சந்தோஷம். அதான் வேணுங்க. அப்படி இல்லைன்னா எங்க நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்திருக்குது? அந்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நம்ம எங்க நம்ம நிறைவேற்ற தவறிட்டோம், எங்க அது நடக்கல, ஏன் நடக்கல அப்படின்னு சிந்திக்கிற நேரம் தான் இந்த நேரம் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏன் நடக்கல, எங்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்றத கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துல நம்ம சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபித்து ஆண்டவருக்கு முன்னாடி போலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில தவறிப்போன பாதைகள், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போன விஷயங்களில நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு இந்த தருணத்தை தந்தீர். நன்றி. எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, அதற்கு நம்ம உதாரணமாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பலாம். நம்ம இன்னைக்கு படிக்க போற இந்த விஷயங்கள் நம்ம அடிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம படிக்க போறோம். ஒரு பெரிய டாக்டரின் உபதேசத்தெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை, சரிங்களா? அடிப்படையா நம்ம சண்டே ஸ்கூல் ஆசிரியரா, நம்ம சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்து படிச்சு சண்டே ஸ்கூல் ஆசிரியரா இருந்து இன்னைக்கு போதிக்கிற, சரிங்களா, நம்முடைய சபைகளில் அடிக்கடி நம்ம சிந்திக்கிற ஒரு விஷயம் தான் மறுபடியும் நம்ம சிந்திக்க போகிறோம். நம்முடைய அந்த கேள்வியை மனசுல வச்சுக்கலாம். எங்க நான் மிஸ் பண்ணேன்? அந்த சக்சஸ்ஃபுல் லைஃப்பை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் எங்க மிஸ் பண்ணேன்?
அந்த கேள்வியோடு மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பலாம். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளினாலே ஜனங்களோடு பேசுறார். ஆனா இந்த ஜனங்களோடு பேசும்போது தேவனாகிய கர்த்தர் அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் யாரை மனதில் வைத்து பேசினார்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த உவமையை அவர் சொல்றது ஜனங்களோடு தான் பேசுறாரு. ஆனா அவர் யாரை மனதில் வச்சு பேசுறாருன்னு சொல்றத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இதை படிக்கணும். அதுக்கு இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய 10-11 வசனத்தை படிச்சோம்னா அந்த பேசிக் நமக்கு தெரியும், யாரை மனசுல வச்சுட்டு இதை பேசுறாரு அப்படின்னு. அதற்கு வாசிங்க 10-11. அவர் தரித்திருக்கிற பொழுது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தார்கள். இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறமே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. 12 வாசிருங்க. அவர்கள் குணப்படுத்தப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பாருங்க, இதனுடைய அடிப்படையான பேசிக், ஆண்டவர் இந்த ஓமையை ஜனங்களோடு பேசுறாரு. ஆனா யாருக்காக பேசுறாரு, இந்த ஓமையை எதற்காக பேசுறாருன்னு சொல்ற அந்த பேசிக் இந்த பகுதியில தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் யாருக்காக பேசுறாருங்க? தம்முடைய சீடர்களுக்காக, தம்முடைய சீஷர்களுக்காக, தம்மை பின்பற்றுகிற, தம்மோடு கூட இருக்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பேசுறார். சரிங்களா? ஜனங்களோடு தான் சொன்னாரு. ஆனா இந்த ஓமையினுடைய முழுக்க 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 அதனுடைய வேல்யூஸ் யாருக்காக அப்படின்னா சீடர்களுக்காக. அவர்களுடைய வாழ்க்கையில இது எப்படி பயனுள்ளதா இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் என்ன செய்யறார் அப்படின்னா பேசுகிறார். ஆனா ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது? சகல ஜனங்களை கண்டு அவர் என்ன செய்தாரு? படகில் மேல் ஏறி அங்க என்ன செய்யறாரு? பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அங்க அவர் பேசுறார். கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இல்ல ஆண்டவர் இங்க பேசும்போது? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா இந்த பகுதியை படிக்கும்போது? என்னைக்காவது ஆண்டவர் பேசுகிறது என்ன பேசுறாரு? விதை விதைக்கிற ஓமை. ஆனா அவர் எங்க நின்று பேசுறாரு? கடற்கரை சமுதாயத்தை, கடற்கரை பகுதியில் நின்று கடற்கரை சமுதாய மக்கள் மத்தியில இருந்து பேசிட்டு இருக்கிறார். அந்த பகுதி ஜனங்கள் மத்தியில இருந்து பேசிட்டு இருக்கிறார். ஒரு படகுல மேல ஏறி சத்தமா நின்று சொல்றார், பேசுறார். காற்றின் திசையின் வேகத்தை புரிந்து கொண்டு அந்த காற்றின் திசை வேகம் எப்படி போனா அந்த மக்கள்கிட்ட போய் அந்த சத்தம் போய் சேருமோ அதனுடைய ஆங்கிள் உட்காந்து படகு மேல ஏறி நின்று கொஞ்சம் ஹைட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அன்னைக்கு மெகாஃபோனோ பெரிய பெரிய ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒன்றும் கிடையாது. அவங்கள்ட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றாரு. ஆனா அவங்கள்ட்ட எதை பத்தி பேசுறாருங்க? மீன் பிடிக்கிறத பத்தியா பேசுறாரு? வலை போடுறத பத்தியா பேசுறாரு? மீன் வெரைட்டி ஆஃப் மீனை பத்தியா பேசுறாரு? இல்ல. கடல்ல என்னென்ன உண்டு அப்படின்னு சொல்லியா பேசுறாரு? இல்ல. விதை விதைக்கிறத பத்தி பேசுறாரு. அப்போ இவர் பேசுறதனுடைய, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறதனுடைய முழுமையான உள்ளடக்கம் அல்லது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவரோடு கூட இருக்கிற சீடர்கள் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இங்க 3 விதமான இடங்களை குறித்து சொல்லியிருக்கு. என்ன? 1 5ஆம் வசனம் வாசிக்கலாம். சாரி 4ஆம் வசனம். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்து ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஓகே, முதல்ல எங்க விழுந்தது சொல்லுங்க? வழி அருகே விழுந்தது. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்த விதைகள். அதை என்ன செஞ்சது? ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சரிங்களா? 2வது, சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் எங்க விழுந்துச்சுங்க? எங்க விழுந்துச்சுங்க?
மண்ணில்லாத கற்பாறையான இடத்தில் விழுந்தது. மண்ணில்லாத கற்பாறையான இடத்தில் விழுந்தது. ஃபர்ஸ்ட் எங்க விழுந்துச்சு? வழி அருகே. ரெண்டாவது எங்க விழுந்துச்சு? பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கொஞ்சம் சண்டே ஸ்கூல் போயிட்டு வரோம். எங்க விழுந்துச்சு? மண்ணில்லாத கற்பாறையான இடத்துல விழுந்துச்சு. சரிங்களா? வழி அருகே விழுந்துச்சு, மண்ணில்லாத கற்பாறைகள் விழுந்துச்சு. சரி, மூணாவது 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதன் பலன்படாதபடி அதை நொறுக்கி போட்டது. பாருங்க, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சு. அந்த முள் அங்க இருந்ததுனால இந்த விதைகள் வளர்ந்து வரும்போது அதை நெருக்கி என்ன செஞ்சிருச்சு? அது பலன் கொடுக்காதபடிக்கு போட்டிடுச்சு. இப்ப மூணாவது இடம் இது முள்ளுள்ள இடம். அப்ப 3 இடங்கள் சொல்லலாம். எந்தெந்த இடங்கள்? வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடங்கள். 4வது இடம் என்னதுங்க? நல்ல நிலம். சரி, அது பிற்பாடு வரும். அப்போ இப்படி நிலங்கள் இந்த இடங்கள்ல விழுது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? விதை விதைத்தார். அவர் என்ன பண்ணாரு? விதை விதைத்தார். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, இந்த விதை விதைக்கிறது, விதையை விளை செய்கிறது, விதை பலன் கொடுக்கிறது, இதெல்லாம் செய்கிற விஷயங்கள் நடக்குது இல்ல, இதனுடைய ப்ராசஸ், இதெல்லாம் குறித்து பைபிள்ல இன்னும் வேறு வேறு கோணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் வாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க. 23, 24, 25. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 24, 25. அழிவுள்ள வீட்டினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வீட்டினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பிரியமானவர்களே, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாம எல்லாரும் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம், எப்படி நாம் தேவனுடைய பிள்ளையா மாறணும், எப்படி மறுபடியும் நாம் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேத வசனமாய் இருக்கிற ஜீவனுள்ள அந்த விதை நம்முடைய இருதயங்களிலே விழுந்ததினாலே நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்தோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையாக மாறணும், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். சரிங்களா? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் இன்னும் டிஃபரெண்டான ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? பாருங்களேன், 24வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும். புரியுதுங்களா? பூ வந்துருச்சு. பூ வந்ததுன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? காய் இருக்கும். காய்க்குள்ள என்ன இருக்கும்? விதை இருக்கும். புரியுதுங்களா? வசனம் தெளிவா சொல்லுது, நாம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நமக்கு ஒரு விதை விழுந்துச்சு. அந்த விதை என்ன அப்படின்னா, சுவிசேஷ வசனமாய் இருக்கிற விதை விழுந்துச்சு. அதான் லாஸ்ட் வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துச்சுங்க. நம்ம எல்லாரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சோம். சுவிசேஷம் என்கிற விதை நமக்குள்ள விழுந்ததுனால நாம எல்லாரும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். நாம எல்லாம் தேவனுடைய பிள்ளைய மாறணும். தேவனுடைய பிள்ளைய மாறின நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. நம்ம லைஃப்ல நம்ம வளர்ந்து வாரோம், எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும்னு இதுல சொல்லியிருக்கு. ஆனா அழியாத ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? பாருங்க, புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. புல் போயிடுச்சு, பூவும் உதிர்ந்துச்சு. ஆனா அந்த பூவுக்குள்ள இருந்து பாருங்க ஒரு காய். அந்த காய்க்குள்ள இருக்கிற விதை என்ன செய்யல?
அதனாலதான் அந்த விதையை பத்தி அது விழுந்தது அழிந்ததுன்னா சொல்லவே இல்லை. புல்லு போயிருங்க, நம்ம மாம்சம் போயிரும், நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஒரு விதை விழுந்துச்சு, சத்திய வேத வசனமா இருக்கிற சுவிசேஷ வசனம் நமக்குள்ள விழுந்துச்சு, நாம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோம். நமக்குள்ள இருக்கிற ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய மாம்சம் அழிந்து போகும், நம்முடைய மகிமை மங்கி போகும், எல்லாம் போகும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக வாழுகிற அந்த விதையோடு நம்ம வாழ்ந்தோம் பாருங்க, அந்த ஜீவனோடு வாழ்ந்தோம் பாருங்க, நம்ம அந்த கனி கொடுத்து அதுல இருந்து விடித்து வருகிற அந்த விதையானது அழியாது, அது ஜீவன் உள்ளது. அது என்னதுங்க? ஜீவன் உள்ளது. அந்த மேல இருக்கிற அந்த மேனியா இருக்கிற அந்த இதழ்கள் விழுந்துரும். மரங்கள்ல பாக்குறோம்ல, இதழ்கள் விழுந்துரும், இலைகள் உதிர்ந்துரும், எல்லாமே நடக்குங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த கனி, அது அந்த காய் கனியாகி அதுல இருக்கிற விதை மறுபடியும் ஒரு ஜீவனை கொண்டு வரும், அது அழியாது. அடுத்த வாக்கியம் சொல்லுது, கர்த்தருடைய வசனமோ அந்த விதையோ, கர்த்தருடைய வசனமோ அந்த விதையோ. புரிஞ்சுக்குங்க, வேத வசனம் எவ்வளவு தெளிவா ஷார்ப்பா நமக்கு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த முறை வாழ்க்கை, அடுத்த சக்சஸ்ஃபுல். வேத வசனம் எனக்குள்ள விழும்போது சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொல்லுது. அது நடந்திருக்குதா? அது நடக்குதா? எனக்குள்ள விழுதுகிற விதைகள் என்ன பலன் கொடுக்குது, என்னவா மாறுது? பிரியமானவர்களே, அது ரொம்ப முக்கியங்க. அது வளரல, அங்க என்ன நடக்காது? மொட்டும் வராது, பூவும் வராது, பூ அந்த இதழும் விழாது, அதுல இருந்து கனியும் வராது. ஆரம்பமே அவுட்டு, ஆரம்பமே அவுட்டு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில வசனம் என்கிற விதை ஒரு நாள் விழுந்துச்சு, அது நம்ம ஜீவன் பெற்றுட்டோம். ஜீவன் பெற்ற நாம மகிமையான கிறிஸ்துவே ஒரு நாள் மகிமையிலே பார்ப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே உண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நமக்குள்ள அனுதின வாழ்க்கையில நம்ம அந்த விதையிலிருந்து வெளியே வருகிற நெக்ஸ்ட் லெவல் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன? ஒவ்வொரு பர்சன், ஒவ்வொரு தனிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த ரிசல்ட்டினுடைய பலன் என்ன, அது நான் என்ன அடைந்திருக்கிறேன், என்ன கிடைச்சிருக்குது, ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அது இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில விதைக்கப்படுகிற வசனம், அல்லது நான் வாசிக்கிற வேத வசனம், தியானிக்கிற வேத வசனங்கள் எல்லாமே வழியருகே முள்ளுள்ள இடத்துல, கற்பார் இடத்துல விழுந்ததாகவே காணப்படும், விழுந்ததாகவே காணப்படும். 1 பேதுரு, அதே 1 பேதுரு அந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே, அது அழியாது. அது மறுபடியும் புதிய ப்ராடக்ட் அல்லது புதிய ஒரு ஜெனரேஷன், புதிய ஒரு ஆரம்பத்தை அது கொடுக்குதுங்க. அதான் உண்மை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? வசனம் தெளிவா சொல்லுது. கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை பாருங்க, அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள். அது நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நடந்துச்சு, அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நம்ம மறுபடியும் பிறந்தோம், தேவனுடைய பிள்ளையா மாறணும், சண்டே ஸ்கூல் வந்தோம், சண்டே ஸ்கூல் நடத்தினோம், அல்லது ஊழியங்கள் செய்தோம், இது எல்லாமே நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம், கிரியை நடந்தது, பலன் கொடுத்துச்சு. அது அப்படியே நின்றுச்சா? நின்றுச்சா? அந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுங்க பாருங்க. அடுத்து சொல்லுது, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது. அந்த பரவின்னு சொல்ற அந்த வார்த்தை நல்லா படிச்சு புரிஞ்சு வச்சுடுங்க. அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ளே வந்த அந்த சுவிசேஷ வசனம், உங்களுக்குள்ளே போட்ட அந்த சுவிசேஷ வசனம் பரவியது, பறந்தது, ஸ்ப்ளிட் ஆச்சு, கடந்து போச்சு.
இங்க போடப்பட்ட சேரு அதே எண்ணிக்கை சேரு தானே? இங்க உட்கார்ந்து இருக்கிற சீட்டிங் எண்ணிக்கை இதே எண்ணிக்கை தானே? மல்டிப்ளை ஆகிறது எப்படி? கடந்து போகிறது எப்படி? வேசற்பாடி சபையிலிருந்து இன்னொரு சபை எப்படி புதிதாக உருவாகிறது இல்லையா? அந்த பலன் என்ன? பலனை எப்படி பார்க்கிறது? இங்க பவுல் சொல்றாரு உலகமெங்கும் பரவியது. பாருங்க தெளிவா சொல்றாரு, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து, பாருங்க, உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல், அந்த நாள் முதல் என்ன நடந்துங்க? அது உங்களுக்குள் பலன் தருகிறதாய் இருக்கிறது. அந்த அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அந்த பலன் தருகிறதா இருக்கிறதுன்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆமா என் வாழ்க்கையில அந்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த சக்சஸ்ஃபுல் இல்லையா? பாருங்க, நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த வேத வசனத்தினுடைய விதை மல்டிப்ளை ஆகுறாங்க. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற, நம்ம வளர்ந்து வர்றோம். நான் ஏற்கனவே சொன்னல, நம்ம படிச்சோம்ல 1 பேதுருல, அந்த மகிமை ஜாப்ல இன்க்ரீடா நல்ல லெவல்ல போயிடலாம், இன்கம் நிறைய வந்துடலாம், நமக்கு வேலைகள் நிறைய கிடைக்கலாம், நம்ம வேலையில ரொம்ப பிஸி ஆயிடலாம், நிறைய விஷயங்கள் நம்ம சக்சஸா முடிச்சிருவோம். சரிங்களா? நானும் சொல்லதான் செய்றேன். பல இடங்கள்ல நான் சின்ன குழந்தைய பிறந்த டைம்ல எங்க வீடு குடிசை வீடா இருந்துச்சு. சுத்தி சுத்தி சாக்கடையெல்லாம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஒரு சமுதாயம், அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து அப்படியே வளர்ந்து வந்தோம். அப்புறம் இன்னைக்கு பார்த்தா அதெல்லாம் இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. மாடி வீடு என்ன, பெரிய பெரிய கோபுரம் என்ன. இன்னைக்கும் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரியவனா இருக்கும்போது இன்னைக்கும் எங்க வீடு குடிசையா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாம் மாறிடுச்சு. வீட்டுல எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாருமே என்ன செஞ்சு ஆளாளுக்கு வீடுகள்லாம் வச்சு செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாமே வந்துருச்சு. நம்மளும் அதை சொல்லுவோம், இதெல்லாம் நடந்துருச்சுங்க, இதெல்லாம் சக்சஸ்ங்க, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேங்க, ஓ ஹாப்பி, நான் செய்ததெல்லாம் வாய்த்து விட்டது, நடந்துருச்சு வேலையில, அது இதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ள விழுந்த வசனத்தினுடைய ரிசல்ட் என்ன? உங்களுக்குள்ள அனுதினமும் விழுந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய பலன் என்ன? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அது மல்டிப்ளை ஆகுது. உள்ளம் உதிருங்க, நம்ம மாசம்லாம் அழியும், நம்ம கூட நம்ம கெட்டுன மகிமையெல்லாம் தொலைஞ்சு போயிடும், அது இருக்கவே இருக்காது. நிலைத்திருக்கிற உங்களுக்குள் ஆரம்பத்துல போட்ட அந்த சுவிசேஷ வசனமாய் இருக்கிற அழியாத வித்து அழிவே அழியாது. அதனுடைய ரிசல்ட் நம்ம காயா மாறி கனியா வெடிக்கும் போது ஏற்படுகிற அந்த விதை துகள்கள் இல்லையா, தீப்பொறி மாதிரி எங்க விழுந்துச்சு, எப்ப விழுந்துச்சு, எந்த இடத்துல விழுந்துச்சு, யோசிச்சு பார்க்கணும். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், வழியருகே விழுந்த விதைகள், முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதைகள், கற்பாறையில் விழுந்த விதைகள். நம்ம வாழ்க்கையில என்ன விதைச்சிட்டு இருக்கிறோம், எங்க விதைச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நமக்கு விதைக்கப்படுகிற விதை எங்க விழுந்துட்டு இருக்கு, அதை யோசிக்கணும். அனுதின வாழ்க்கையில வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த வேத புத்தகத்தின் வசனத்தை சார்ந்து இல்லாமல் வேறு எங்கேயும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேத வசனத்தை சார்ந்து இல்லாத வாழ்க்கை வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றதை விட வெற்றியுள்ள வாழ்க்கை எதுவுமே கிடையாது. நான் சாஃப்ட்வேர்ல அந்த கூகுள் அவருக்கு நான் என்ன ஆயிடுச்சேன், அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் பயங்கரமா சொன்னாலும் சொல்லவே முடியாது. அந்த மகிமையெல்லாம் ஒரு நாள் உதிர்ந்து போய்விடும். என்றென்றும் நிலைத்திருக்கிற வேத வசனம் தாங்க. இங்க மார்க்குக்கு மறுபடியும் திரும்பி வருவோம். இங்க விதைக்கப்படுகிறதுக்கு நம்ம வரலாம். மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப என்ன நடக்குது, நம்ம மேல எல்லாம் பார்த்துட்டோம்.
பார்த்த உடனே ஆண்டவரிடத்துல வந்து சீடர்கள் கேட்குறாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவருடைய அந்த அர்த்தத்தினுடைய இதை சொல்ல போறாரு. அப்போ ஏன் அவங்களுக்கு அறியப்படலை, ஓமைகள்னால் சொல்லப்படுகிறது, ஏன் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுதுன்ற ரீசனை சொல்றாரு. சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்றாரு. இங்க இதுதான் நம்ம லைஃப்ல அது பலன் கொடுக்காதனுடைய ரீசன் நம்ம இங்க படிக்க போறோம். பாருங்க, இங்க மார்க் 4ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கலாம் தொடர்ந்து. 12ஆம் வசனம், அவர்கள் சாரி 14ஆம் வசனம், 14ஆம் வசனத்திலிருந்து. விதை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இதுல எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தேவையில்லை. வசனத்தை விதைக்கிறான். ஓகே. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியறிஞர்கள். அப்ப வழியருகே விதைக்கப்பட்ட வசனத்தினுடைய விளக்கம் ஆண்டவர் சொல்றாரு. வசனம் விழுந்துச்சு, அப்புறம் என்னாச்சுங்க? சாத்தாத புறக்கிட்டு போயிட்டான். சாத்தாத புறக்கிட்டு போயிட்டான். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில வசனம் விழுது. எப்பெல்லாம் வசனம் விழுது யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரர் கேட்டுருவார். இப்போ அதிகமாக கேட்பாரான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா வளர்ந்துட்டோம்ல நம்மெல்லாம். அதனால் ஆரம்பத்தில் கேட்டிருப்பார், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், தம்பி காலைல பைபிள் படிச்சியா? ஐயோ பாஸ்டர் ஊழியக்காரர் நாளைக்கு இதை கேட்டுருவாரேன்னு சொல்லிட்டு காலையில் எழுப்பி பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருப்போம் இல்லைங்களா? இப்போ சொல்ல ஆரம்ப நாட்களில் இல்லையா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் வந்து பாஸ்டர் கேட்காமலே நம்ம படிச்சிருவோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த எந்தூசியாசம், வாவ் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இனி பைபிள் படிக்காமல் இருக்க முடியாது, நம்மளால் படித்தே ஆகணும், வசனம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு பயங்கர தீவிரமாக நம்ம என்ன செஞ்சோம், வசனம்லாம் படித்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ உளப்படாத நிலைமை மாறிடுச்சு, கரடு முரடாக மாறிடுச்சு. அங்கே கொஞ்சம் கற்பாறைகளெல்லாம் வந்து விழுந்துருச்சு, முள்ளு கொஞ்சம் வளர்ந்துருச்சு இல்லை? சாத்தான் வந்து புறக்கி போட்டான். சரிங்க, வழியருகே விழுந்துச்சு, சாத்தான் புறக்கி போட்டுட்டான் அப்படின்னு விட்டுட்டு போனாலும் அடுத்த நிலம் வருது பாருங்க. என்ன சொல்லியிருக்கு? அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டோம். தங்களுக்குள்ளே வேறுகொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவர்களே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி. இதுல நம்ம எந்த கேட்டகரியில இப்போ இன்னைக்கு இருக்கிறோம்னு சொல்றதா நம்ம டிக் பண்ண போறோம். ரெண்டாவது கேட்டகரி என்ன? வசனத்தை கேட்குறோம். கடந்த நாட்களில் விசேஷ கூட்டம்லாம் இருந்ததுன்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஓகே, சந்தோஷம். நம்ம வசனத்தை கேட்குறோம், சந்தோஷத்துடனே அதை என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்க, சந்தோஷத்தோட என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய வசனம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இவ்வளோ அநியாயமாக இப்படி எழுதி வச்சிருக்கிறீரே ஆண்டவரே, இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சந்தோஷமா. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிற காலம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இப்படி ஒரு வேத புத்தகம் என்கிற காப்பி என்ன செய்யாது, கிடையாது. புரிஞ்சுக்கங்க, ஒரு சின்ன பேப்பர் சீட்டு கூட கிடையாது. எந்த ஒரு வீட்லையும் தோல் சொல்லணும்னு கிடையாது. எந்த ஒரு வீட்லையும் அன்னைக்கு ஆண்டவர் வந்து டேபிள், அதாவது ஸ்டோன் டேப் இருக்குல்ல, கல்லில் எழுதி கொடுத்தார்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பிரத்யட்சமாக தேவனுடைய வார்த்தை வெளிப்படாமல் இருந்த காலகட்டம் கிறிஸ்து வந்தபோது. ராஜாக்கள் காலத்திலையும் என்ன நடந்துச்சு? ராஜாக்கள் எழுதி வச்சிருந்தாங்க, ஆசாரியர்களுடைய கைகளில் அதுக்கு பிறகு வந்துச்சு, இருக்கணும்னு சொல்லி உத்தரவு இருந்துச்சு, அதனால அவங்க கையில் வச்சிருந்தாங்க. ஜனங்கள் மத்தியிலலாம் இல்லைங்க. அவங்களுக்கு எங்க தாங்க விதைக்கணும்? உள்ளத்துல. ஆசாரியர்களும் அன்னைக்கு இருந்த அந்த ஆசாரியர் கீழே இருக்கிறவங்களும் என்ன செஞ்சாங்க? தோல் சுருளை விரிச்சு வச்சு சத்தமா வாசிச்சாங்க. இன்னைக்கு இங்க எடுத்த உடனே ரெஃபரன்ஸ் எடுத்த உடனே நம்மெல்லாம் புரட்டி டப்பு டப்புன்னு வாசிக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் கூட அங்கே கிடையாது. எல்இடி எல்சிடி ப்ரொஜெக்டரோ டிவி எதுவும் கிடையாது. டப்புன்னு தட்டி விட்டுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சத்தமா வாசிச்சாங்க, அதை கேட்டாங்க.
கேட்டுக்கிட்டு போனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்டு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். நம்மளும் இன்னைக்கு பிரதியா எத்தனை பிரதி நம்ம வீட்டில் இருக்குல்ல, எத்தனை லாங்குவேஜ் பைபிள் இருக்கு, கமெண்ட்ரி என்ன, கங்காடன்ஸ் என்ன, ஐயோ ஆடி இன்னைக்கு ரெஃபரன்ஸ் பைபிள் என்ன, அந்த மொபைலை திறந்தோன்னா அப்படியே வந்துடுது டக்கு டக்கு டக்குன்னு. எத்தனை பைபிள். ஐயோ மகிழ்ச்சி, ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு. வீட்டில் பெர்க்மான் சார் அவர் பாட்டு பாடியிருக்கார்ல, அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம். எத்தனை பைபிள் நம்ம வீட்டில் இல்லை? ஆமாம், பைபிள் வீட்டில் இருக்கிறதுன்னு பத்தாதுன்னு எங்கள் ஊர் பக்கத்தில் நீங்கள் பழைய புத்தக கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் பைபிள் கிடைக்குதுங்க ஆக்கர் கடையில். வீட்டில் மலிஞ்சு போச்சு பைபிள். என்ன இது பைபிள் பழசாயிட்டு, கொண்டு போடு, அப்படியே போடு, புத்தகம் அப்படியே போயிரட்டு அப்படின்னு போனால் அங்கே அழகாக செப்பரேட்டாக அடுக்கி வச்சிருக்கிறாரு. பகவத்கீதை, குரானு, பைபிள், திருவிவிலியம், இப்படி வரிசையாக இருக்குது. போய் குறைஞ்ச ரேட்டில் போய் பைபிள் வாங்கிடலாம். டயசிஷனில் அங்கே போய் பைபிள் வாங்குறது, அங்கே போய் வாங்கி நீட்டாக பெயிண்டிங் பண்ணி வெளியே மக்கள் கொடுத்துடலாம். அப்படி இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்கோம் நிறைய பைபிள். அந்த அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. வசனத்தை கேட்குறோம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுட்டு பாருங்க, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடிக்கு அங்க வேர் விடுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. வசனத்தை கேட்ட சந்தோஷம், ஹாப்பி, வாவ். ஆனா வேர் கொள்ளதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன் அது வேர் விட முடியல? அந்த கற்பாறை என்பது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். போன வருஷம் இதே போல இதே மாசத்துல முதல் சண்டேல கேட்ட வசனம் என்னங்க? அது எப்படி வேர் விட்டுச்சு? வேர் கொண்டுச்சா? அதனுடைய பலன் என்ன? அதை நான் எப்படி அனுபவிச்சேன்? அதை எப்படி சக்சஸ் என் லைஃப்ல மாறிச்சு? நமக்கு அது சொல்ல முடியுமான்னு கேட்டா பெரிய கேள்விக்கு. வேர் கொள்ளாம கொஞ்ச காலத்துல என்ன செஞ்சிருச்சு பாருங்க, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடல் அடைகிறார்கள். இதுதாங்க அந்த கற்பாறை. வசனத்தின் நிமித்தம், வேற எதுவும் உலக கவலைனால இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கற்பாறைன்னு சொல்ற அந்த ரீசன் சொல்லும்போது வசனத்தின் நிமித்தம் என்ன வருது? உபத்திரமோ, துன்பம், இடல் அடைகிறார்கள். வசனமும் துன்பம் வந்துடுது, நெருக்கடி வந்துடுது. வசனத்தின் நிமித்தமா நெருக்கடி வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பின்தங்கி அல்லது சோர்ந்து போயிருக்கிறோமா? எனக்கு வசனத்தினால நான் இதை வாழ்ந்தேன், இதனால இந்த இது வந்துருச்சு. வசனத்தின் நிமித்தம், உலகத்தின் கவலைகள் நிமித்தம் இல்லை, இல்லைங்களா? இடரல் அடைகிறார்கள். என்ன செஞ்சிருச்சு? இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். மூணாவது விஷயம், இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற பிரச்சனையும் இங்கே எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சில விதைகள், சரிங்களா, பாருங்க, எங்க விழுந்த வசனம்னு பார்க்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். பாருங்க, இதுதான் இன்னைக்கு பிரசன்ட் லைஃப்ல நம்ம பெரும்பாலான பேர் அனுபவிக்கிற பிரச்சனை. இதுதான். 3 கேட்டகரி பார்த்தோம்: வழியில, கற்பாறையில, அப்புறம் முள்ளுள்ள இடங்கள். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்ற சிந்திச்சு பார்க்கணும். ஏன் சக்சஸ்ஃபுல்லான அந்த ஜீவனுள்ள வித்து மறுபடியும் வராதபடிக்கு இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கணும். வசனத்தை நம்ம கேட்குறோம், வசனத்தை கேட்டும் வசனம் நம்ம நல்லா கேட்டுட்டோம், உள்வாங்கிட்டோம், ரொம்ப ஹாப்பி தான். இப்போ என்ன நடக்குதுங்க? உலக கவலைகளும், உலக கவலை வந்துருச்சு நமக்கு, இல்லைங்களா? உலகத்தில் பல கவலைகள், அந்த கவலையை நம்மளும் தூக்கி போட்டு அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். சேலரி வாங்கியாச்சு, வீட்டில் சேலரி வாங்கிட்டு வந்துட்டோம், சரி ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறது? ஐயோ மாதம் மாதம் இவ்வளோ இஎம்ஐ இருக்குங்க, இதெல்லாம் செட்டில் பண்ணணும்ல
சரி, இந்த இஎம்ஐ, இந்த கரண்ட் பில்லு, இந்த எஜுகேஷன் பில்லு, இந்த இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி நம்ம ஓரளவுக்கு முடிக்கிற மாதிரி செட்டில் பண்ணலான்னு போனால் இந்த 2 இஎம்ஐ முடிஞ்சிருச்சு, காசை காணல, டபக்குன்னு போயிடுச்சு. என்னடா இது இப்படி போயிடுச்சே, என்ன பண்ணுறது, சரி வழிதான் இருக்க அப்படின்னு கவலை மேலே கவலை வந்து என்ன பண்ணுறோம், சரி ஒரு ரொட்டேஷன் பண்ணுவோம். நம்ம ஒரு அண்ணன் இருக்கார்ல, ஒரு அக்கா இருக்காங்கல்ல, ஒரு ஃபோன் பண்ணி தான் கேட்போமே, ரொட்டேஷன் பண்ணி அங்கேருந்து மாற்றி இங்கேருந்து மாற்றி அப்படியே போட்டு ஒரு கலவையாக அந்த மாதத்தினுடைய ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்டை 20ஆம் தேதி வரைக்கும் ஓட்டிடுவோம். 21லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். சளி, காய்ச்சல், இருமல், தும்மல், விக்கல், கொட்டாவி இதெல்லாம் வரும். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணும், மருந்து மாத்திரை வாங்கணும், என்ன செய்ய இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். எங்க ஏதாவது காசு, என்னம்மா காசு இப்போ தானம்மா, ஏங்க அப்போ எதுக்குங்க இருக்கீங்க நீங்கள் வீட்டில், முடிஞ்சு போச்சு சம்பவம். ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு அப்பா வீட்டில் அப்படின்னு இல்லைங்களா? ஓகே, எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ நடக்குது, நடக்கட்டு, நல்லது. உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அவர் வீட்டில் தெளிவா சூப்பரா அந்த மைன்யூட்டா ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட அந்த டிவி சவுண்டை கேட்டியா, நச்சுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு டிவி நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த சவுண்டு ப்ரூஃபோட நச்சுன்னு ஒரு டிவி வாங்கி வச்சா சூப்பரு. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், நம்ம கொஞ்சம் மாற்றிடுவோம். ஆமாம், இப்படிப்பட்டதான சில விஷயங்கள் நம்மளை நெருக்குது. ஃபைனான்சியலி, ஹெல்த் இஷ்யூஸ், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், பல விஷயங்கள். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், இச்சையான காரியங்களும். இச்சை என்று சொல்லும்போது பிற ஒன்றை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், என்கிட்ட இருக்கு ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலை பார்க்குறேன், சாரி இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலை பார்க்குறேன், வா நம்மளை விட ரொம்ப கிளாரிட்டியாக சூப்பராக இருக்க, அந்த மொபைல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நான் இன்னொரு மொபைல் மேலே ஒரு ஆசை வருது இல்லையா? இச்சை எதுவாக இருந்தாலும் இவைகள் வந்து என்னை நெருக்கும்போது அந்த விதை, வேத வசனத்தினுடைய ரிசல்ட்டு முடிஞ்சு போச்சு, அதை நெருக்கி போடுகிறது. பிரியமானவர்களே, அப்போ எது எதெல்லாம் விளக்கணும், எது எதெல்லாம் வேணும், தேவ வசனம் நமக்கு அந்த தெளிவை கொடுக்குது, தெளிவை கொடுக்குது. பலன் கூடாதபடிக்கு காணப்படுது. போன வாரம் விதைக்கப்பட்ட வசனம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு அது வேறுண்டு இருக்குது, எந்த அளவுக்கு அது ரிசல்ட்டாக மாறுது. அடுத்த வார்த்தை சொல்லி முடிச்சிடறோம். நம்ம வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு, சரிங்களா? ஏற்றுக்கொண்டனா அதன்படி செய்கிறவன், அதன்படி செய்கிறவன். மத்தேயுல நம்ம படிப்போம், அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அதன்படி செய்கிறவன் எவனோ, ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்குது வாசிங்க. 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இங்க படிக்கணும், 1:30, 30:60 அல்ல, 60:100 அல்ல. வசனம் தெளிவா சொல்லுது. 1:30, அடுத்தது 1, அந்த வார்த்தை வாசிக்கணும். 1:30, 1:60, 1:100. புரிஞ்சுக்கங்க. அப்போ ஒவ்வொரு விதையாயிருக்கிற வசனமும் ஒவ்வொரு பலன் கொடுக்குது, ஒரு பேக்கேஜ் இல்ல. 30, 60, 100 என்பது ஒவ்வொரு விதையில இருந்தும் வருது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல இந்த ரிசல்ட், அதான் கொலோசியர்ல வாசிச்சோம், அதன் பலன் கொடுக்கிறது பரவி உங்களிடத்துல இருந்து அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப இங்க இருந்து, உங்களிடத்துல இருந்து அது எப்படி பலன் கொடுக்குது? இந்த பலன் தாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம அடைகிற சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இதை நம்ம மறந்துடக்கூடாது.
நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? வழி அருகே விதைக்கிற வசனத்தின் மாதிரி சாத்தான் எடுத்து போடுறதுக்கு நம்ம வந்தோம். சண்டே வரலன்னா ஐயா ஃபோன் பண்ணி கேட்டுருவாரு, விசாரிச்சிருவாரு, நம்ம வந்துடுவோம், வந்து உட்காந்துருப்போம். அப்படியா? இல்லை கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட நிலைமையில சந்தோஷமா கேட்குறோம், கேட்டுட்டு ஓகே இங்கேருந்து போ, பிரைஸ் லார்ட் பிரதர், சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா, வேலை நிறைய இருக்குது பிரதர், அதெல்லாம் பார்க்கணும், சாயங்காலம் சுவிசேஷ கூட்டத்துக்குலாம் வந்துவிட முடியாது பிரதர், பைபிள் ஸ்டடியா அது நிறைய இருக்குது பிரதர், கற்பாறையெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் பிரதர், அதெல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ஊறி போய் உள்ளே வச்சுருக்கேன் பிரதர், அந்த கற்பாறையெல்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது பிரதர். ஆமாம், சரி ஓகே. அப்புறம் சண்டே சண்டே ஒர்ஷிப் வந்துடும், சந்தோஷமாக வந்து வசனத்தை கேட்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் பிரதர். அப்புறம் ஐயோ முடிச்சு போனோன்னா உலக கவலையும் அது இது நெருக்கும்போது என்ன செய்யறது, அந்த வசனமெல்லாம் அது அப்படிதான் இல்லைங்களா? பிரியமானவர்களே, 1:30, 1:60, 1:100. அந்த 1:30ன்னு சொல்றதுல ஒவ்வொரு 30லையும் பலன் இருக்கு. அந்த மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மலேசியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சான். இப்போ ரீசெண்டாக கேட்டது தான், ரீசெண்டாக நடந்தது தான். அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாரும் உட்காந்து மேஜையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் காரசாரமாக போகும்போது ஒரு சகோதரன் எழுப்பி பேசியிருக்கிறார். சரியா? வேறொரு மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் எழுப்பி பேசுகிறார். அங்கேருந்து அவர் வந்தவர். அவர் சொல்கிறாரு, இந்த ரிசல்ட் நம்ம எப்படி பார்க்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டு சொல்கிறார். அதனுடைய எஃபெக்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அம்மா சுவிசேஷம் கேட்டாங்களாம், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு அம்மா. சுவிசேஷத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பிரகாசம், மீன்ஸ் அப்படியே சேஞ்ச் நடக்குது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, அவங்க அன்பாக நடக்கிறாங்க, பிள்ளைங்கள்ட்ட கன்சர்னாக நடக்கிறாங்க, பைபிள் வசனங்களை கேட்குறாங்க. அவங்களுக்கு பைபிள்லாம் கொண்டு போய் படிக்கிறதுக்கு வீட்டில் வாய்ப்பே கிடையாது. ஒரு சீக்ரெட் கிறிஸ்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. அப்படி சீக்ரெட் கிறிஸ்டியானிட்டி அவங்க போயிட்டே இருக்க அவங்களால வந்து இருக்க முடியலை. அந்த வசனம் கொழுந்து விட்டு எரியுதுன்னு நம்ம பைபிள் படிக்கிறோம்ல, அந்த கொழுந்து விட்டு எரிக்கிற அனுபவத்துக்குள்ள அவங்க போக போக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமில் அவங்க கணவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா நான் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், இயேசு கிறிஸ்து இப்போ என்னுடைய ரட்சகர், என்னால் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல, ரொம்ப போராட்டமாக இருக்குது, நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா சொல்லிடுச்சு. என்ன நடக்குன்னு தெரியாது, தைரியமாக சொல்லிடுச்சு. இது நான் சொல்றது இந்தியா தேசத்தில் நடந்ததில்லை, மலேசியா தேசத்தில் நடந்ததில்லை. மலேசியா தேசத்தில் நடந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஷன் நடக்கு. இது ஒரு அரபி தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா என்ன பண்றாங்க, சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் ஓடாது. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, திடீர்னு நம்ம கண்ட்ரியில் நம்ம மக்கள், சமுதாய மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், இனி என்னால் முடியாது, சொல்லாமல் இருக்க என்னால் முடியாது, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்களுடைய பள்ளியில் இருக்கிற கொஞ்சம் லீடர்ஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறார், ஐயா என்னுடைய மனைவி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, அவளால் இருக்க முடியலை, அது வந்து அவள் சொல்கிறா, நான் வந்து இப்படி ஒரு கிறிஸ்தவராக மாறிட்டேன், இப்போ வந்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, ஆனால் உங்கள்கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கூட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் தலைவர் லீடர்லாம் கூடி பேசினாங்க. பேசிட்டு சரி ஒன்று செய்வோம், நம்ம வீட்டில் இருக்காங்கல்ல இந்த பெண்கள், இந்த பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சகோதரனுடைய மனைவியை கூப்பிட்டு பேசுவோம். ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணாதம்மா, இது நல்லதில்லை, நமக்குன்னு ஒரு இது இருக்குது, அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு பேசுவோம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஒரு 5 பேர் அனுப்பிவிட்றாங்க. 5 பேர் அனுப்பிவிட்டு பேச சொல்கிறாங்க. அந்த அம்மா உட்காந்து பேசுகிறாங்க. பேசிட்டு சொன்னோன்னே இவங்க 5 பேர் பேசுகிறோன்னே இந்த அம்மா சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ எந்த பதில் சொல்லணும்னு என்னால் பதில் சொல்ல முடியலை, ஒன்று செய்யுங்க, நீங்கள் ஒரு நாள் நான் போகிறேன்ல, இந்த மீட்டிங் போகிறேன்ல, அந்த மீட்டிங் ஒரு நாள் நீங்கள் வாங்க, அது போதும், மற்றபடி நீங்கள் எதுவும் எனக்கு ஒன்று செய்ய வேண்டாம். ஓ அவ்வளோதானே, வந்துட்டு போகுது அப்படின்னு இந்த ஒரு நாள் நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு அந்த 5 பேரும் தீர்மானம் பண்ணி போகிறாங்க. இந்த அம்மா கூட போகிறாங்க. போய் அங்கே கூட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. போன 5 பேரில் 4 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. திரும்ப பெரிய பிரச்சனையாகி போச்சு அந்த கூட்டத்தில்.
வீட்டுக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோட வந்து அந்த 4 பேரும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நாங்கள் இனி இந்த பைபிள் தான் படிப்போம், இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிரச்சனையான உடனே இந்த கணவர் வாரார். நான் இதை கூலாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சமுதாயத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையாக ஒரு லேடி ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்காரர் வந்து கரிகளமும் தாளம் தான் வீட்டில். எப்படி நீ இதை செய்யலாம்? இந்த 4 பேர் 5 பேரை நீ எப்படி கூப்பிட்டு போகலாம்? நீ பெரிய தப்புன்ட்ட. உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் சொன்னது உங்கள்கிட்ட மட்டும்தான். நீங்கள் என் கணவர், நான் சொன்னது யார்கிட்ட? உங்கள்கிட்ட மட்டும்தான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இந்த சமுதாயத்தில் எல்லாத்தையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லலைல்ல. உங்கள் வாய் கொழுப்பு. நீங்கள் போய் எல்லாத்தையும் சொல்ல, அங்கேருந்து 4 பேர் இவங்க அனுப்ப, இந்த 4 பேர் வசனத்தை கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. நான் பொறுப்பா? எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு தலையில பாரம் தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றது கொஞ்சம் காமெடி மாதிரி தான் இருக்கும். அங்க ஜீவனுள்ள வேத வசனத்தினுடைய ரிசல்ட் வேறு வேறு மக்கள் மத்தியில் எப்படி பலன் கொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு பிரியமான. இது லேட்டஸ்டா நடக்கிற நியூஸை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டில், நம்ம சரௌண்டிங்கில், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் ஏங்க அது பரவி போக மாட்டேங்குது? ஏங்க அதனுடைய பலன் வரமாட்டேங்குது? ஏங்க அந்த ரிசல்ட் வரமாட்டேங்குது? தேவ சத்தம் நம்முடைய வீட்டில் துணிக்காத போது அந்நிய சத்தம் நம்முடைய வீட்டை ஆட்கொள். பிரியமானவர்களே, நம்மளால் என்ன பலன்? ரிசல்ட்டு, வசன விதை எங்கே விதைக்கப்படுகிறது? அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? எப்படி நம்ம அனுபவிக்கிறோம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ரிசல்ட் நம்ம வாழ்க்கையில் வரணும். இனி ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்ம லைஃப்பில். சாத்தான் புறக்கி போடாதபடிக்கும், உலக கவலைகள் நெருக்கி அதை பிடுங்கி போடாதபடிக்கும். நல்லா கவனிங்க. அந்த ஜீவனுள்ள வித்தாய் இருக்கிற 1 பேதுரு வீட்டில் போய் இன்னும் படிச்சு தியானிங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஜீவனுள்ள வித்தாய் இருக்கிற அந்த வசனம் விழுந்த போது என்ன செய்தது? புல் வளர்ந்தது, பூவும் வந்தது. ஆனா புல்லும் பூவும் உதிர்ந்தது. அந்த பூவுக்குள் இருந்த விதை என்ன செய்யல? அது ஜீவன் உள்ளது, என்றென்றும் நிலைத்திருக்கிற வேத வசனம். அது நம்ம லைஃப்ல விழும்போது என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்ப்போம். அதை கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவ பலத்தோடு நம்ம இங்கிருந்து கடந்து செல்வோம். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். கண்களை மூடலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற உங்கள் பரிசுத்தம் உள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தினாலே நீர் மகிமைப்படுகிறவர். இந்த வேத வசனத்தை இன்று எங்களுடைய கரங்களிலே கொடுத்து எத்தனையோ பைபிள் எங்களுடைய வீடுகளில் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்படுகிற வேத வசனத்தினுடைய பலனை நாங்கள் அநேக நேரங்களில் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இல்லாதபடிக்கு நல்ல பலன் கொடுக்கிறவர்களாய், அது இன்னும் மல்டிப்ளை ஆகிறத்தக்கதான நிலைமையிலே உங்களுக்காக, உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இன்று முதல் அப்படி வாழப்போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய புது பலனை எங்களுக்கு தாரும். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தினுடைய ஆண்டவரே நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, புதிய திட்டங்களையும் புதிய தீர்மானங்களோடு நாங்கள் வாழ எங்களுக்கு இரக்கம் செய்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். அந்த எல்லாருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் உம்முடைய மெய் சமாதானத்தினாலே நீ அனுப்பியறலும். கர்த்தாவே, மறுபடியும் நாங்கள் ஒருவரை காண அந்த நாள் மட்டும் உம்முடைய கிருபையை எங்களை தாங்கி பலப்படுத்தட்டும். நாங்கள் ஒருவர் சுக செய்தி விசாரித்து மகிழ்ந்து கொண்டாட எங்களுக்கு இந்த ஐக்கியத்தை ஆசீர்வாதமாகி தாரும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.